ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் தகவல் ஆர்என் சட்டத்தை பயன்படுத்தி தகவல் கேட்குறது, நம்ம வந்து அரசு ஊழியர்கள் தவறு பண்ணால், ஸோ அந்த இப்போ நான் வந்து கால்நடை மருத்துவம் மாதவரம் பால் பண்ணையில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உங்கள் கால்நடைகளுக்கு தவறுகள் ஏற்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி தகவல்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தகவல் கேட்டு அதுக்கான பதில்களை நீங்கள் வாங்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க தவறு செய்துட்டாங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், புகார் அது வழக்கு தொடரலாம். அல்லது நீங்கள் வந்து இப்போ யார்கிட்டையும் புகார் தெரிவிக்கலாம், துணை வந்துட்ட புகார் தெரிவிக்கலாம், கலெக்டர்கிட்ட, அதே மாதிரி தமிழக முதல்வர், விலங்குகள் நல வாரியம், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த புகாராக தெரிவிக்கலாம். நீங்கள் அதுக்கான இதுதான் அந்த தகவல் அறியும் சட்டம் மூலமாக நம்ம பயன்படுது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணி நீங்கள் தகவல் கேட்கலாம். ஸோ இந்த 16 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். மேக்ஸிமம் 16 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்குள்ளே கேட்டாலே உங்களுக்கு போதும். ஸோ நான் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் எனக்கு வந்து பண்ணணும், இல்லைடா எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும், நீங்கள் உங்கள் டாக்கை இறந்துட்டு கொன்னவங்களுக்கு நீங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு சில நீங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாலும் அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும், இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் ஏதோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் தோணுச்சுன்னா அதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் அளிச்சிருக்காங்க. ஸோ இதே பதில் தான் மோஸ்ட்லி இருக்கும். டிலே பண்ணுவாங்க, ஆன்சர் வந்து கிடைக்கும், ஸோ டிலே பண்ணுவாங்க. அது நம்ம வந்து அதை டிலே பண்ண என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அதை அந்த டாக்கு இறந்தது அப்படி மறந்துடுவோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணக்கு என்னென்னமோ இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய மாதிரி தான் ஆன்சரும் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் படிங்க. ஸோ இங்கேயும் அதே கொஸ்டின் வேறு, பட் ஆனால் வந்து மெத்தடு ஒரே மெத்தட் தான். டேட்டு தான் நான் இன்றைக்கெலாம் சிகிச்சை நானும் என் மனைவியும் போய் சிகிச்சை பார்த்தோம், அந்த இதுக்குரிய தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைம் போகும்போது என்னோடய நேம் கேட்பாங்க, எந்த பகுதியும் கேட்பாங்க. ஆனால் வந்து ரிசிப்ட் நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து நேம் பேர்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நேமும் பகுதி கேட்க வேண்டிய இல்லை. போனவுடனே இதாங்க ஒரு ரிசிப்ட் நம்பர், பத்திரமா வச்சுடுங்கன்னு சொன்னாலே போதும். ஸோ நம்ம நேமும் அந்த இது சொல்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த பேப்பரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். சில பேர் தொலைச்சிருந்தாங்க, சில பேருக்கு தேவையில்ல, ஆஸ்பத்திரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு கேட்காங்க. ஸோ 1 மாதம் மேலே ஆச்சுல்ல, 1 மாதம் வரைக்கும் கையில் வச்சுருப்போம். இப்போ நான் வந்து 14ஆந்தேதியோ 16ஆந்தேதியோ நான் வந்து சிகிச்சை அளித்த பேப்பர் என்கிட்ட இல்லை. இப்போ நான் அந்த சிகிச்சை முறையை தான் கேட்கேன். இப்போ மீதி எல்லா பேப்பரும் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஒரு பேப்பர் இல்லைன்னு தான் கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த எண்ணை காட்டுங்க. நான் அப்படி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் பாயிண்டில் என்னென்ன எல்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க, அதை முயற்சி பண்ணுவாங்க. அவங்ககிட்ட தகவல் கேட்க முயற்சி பண்ணுவோம். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தப்பிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருந்து என்னெல்லாம் இருக்குது, வழக்கு தொடர்றதுன்னு வழக்கு தொடரணும்னு முடிவு பண்ணவங்க தான் இதை மோஸ்ட்லி கேட்பாங்க இந்த மாதிரி தகவல் அறியும் சட்டத்தில். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் டாக்குக்கு ஏதாவது ஆச்சு, கொண்டுட்டாங்க, நீங்கள் 50,000 கொடுத்து டாக் வாங்குறீங்க, 1,00,000 கொடுத்து டாக் வாங்குறீங்கன்னா ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், வழக்கு தொடர்ந்து அது மூலமாக என்ன செய்யுங்க, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தப்பு கிடையாது, அதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கண்டிப்பாக தவறு செய்தால் தண்டனை கொடுத்தே ஆகணும். ஸோ இங்கே உள்ள சிசிடிவி ஆதாரம் கேட்டிருக்கேன். ஸோ அந்த சிசிடிவி ஆதாரம் இல்லைன்ட்டாங்க. 1 மாதம் மட்டுமே எடுக்க முடியுமா? ஸோ அதை வந்து நம்ம புகார் தெரிவிக்கணும். எல்லா அமைச்சர்களுக்கும் முதல்வர்களுக்கும் அதை தெரிவிக்கணும்.
கலெக்டருக்கும் அந்த மனு திருப்பி ஒரு லெட்ரு ஒன்று போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க. இந்த டாக்கு தான் இறந்தது. இந்த ரத்தத்தில் என்னாச்சு, அதாவது இது வந்து ரேபிட் ஏதோ சாப்பிட்டுட்டு, இந்த எலி மருந்து ஏதோ சாப்பிட்டுட்டு, அது சாப்பிட்டதுனால தான் இது வந்து பாய்சன் ஆகி போச்சு உடம்பு ஃபுல்லாக. ஸோ இதை காப்பாற்றுக்க ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆனால் முடியலை. 2 நாள் கழித்து வர சொன்னாங்க. ப்ளட்டு செக்கப் கொடுத்து, அது ப்ளட் செக்கப் வாங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே செத்து போச்சு. ஸோ இதுதான் அந்த டாக்கு. நேம் வந்து ப்ரௌனி. தேங்க்யூ.